பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசேக்கியேல் 17 அதிகாரம் 24 வசனம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் 17 அதிகாரம் 24 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளைகளில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி இப்படி சொன்ன கர்த்தர் தான் சொன்னபடியே நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப படித்து பார்த்தோமானால், அதை ஆராய்ந்து பார்த்தோமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் பெருகும், விசுவாசம் உறுதிப்படும். ஆம், நம் தேவனால் எல்லாம் கூடும். இந்த பூமியில் அவரால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. பொதுவாகவே நாம் ஒரு மரத்தை நட வேண்டும், உருவாக்க வேண்டும் என்றால், உண்டாக்க வேண்டும் என்றால் விதை விதைப்போம், அல்லது ஒரு மரத்தின் அடிக்கிளையை தடித்த கிளையை வெட்டி முறித்து வைத்து நீர் பாய்ச்சி அதை தழுக்க வைப்போம். காய்ந்து போன உலர்ந்து போன கோள்களையும் துளிர்க்க வைக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் இங்கு நுனி கிளையை எடுத்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை பித்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுகிறார். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகல பட்சிகளும் ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கிறது. இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்தார். காய்ந்த உலர்ந்து போன கோல்தான் ஆரோனின் கோல். அது ஒரே நாளில் துளிர்த்தது, பூ பூத்தது, காய்த்தது, கனியை கொடுத்தது. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அதுவும் ஒரு நாள் தான். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. இதுவும் ஒரு நாள் தான். இயேசு எருசலேம் நகரத்திற்கு வரும் வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அதுவும் ஒரு நாள் தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தவும் தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தவும் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணவும் பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணவும் கூடும் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால், நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னவைகளை நமக்கு உரைத்தவைகளை கட்டாயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும். இந்த விசுவாசம் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும். எனவே கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொன்ன கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்ற வார்த்தைகளை விசுவாசித்து தியானித்து இதை நம்முடைய மனதில் நிலைநிறுத்தி கொண்டோமானால், நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காய்ந்து போனவைகளையும் பட்டு போனவைகளையும் இழந்து போனவைகளையும் வற்றி போனவைகளையும் ஆகாது என்று தள்ளிவிடப்பட்டவைகளையும் துளிர்க்க செய்து தூக்கி எடுத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி மகிமைப்படுத்தி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை மீண்டும் நமக்கு கொடுத்து நம் பேரை பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி
தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் தானே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.